கடந்த சில வாரங்களுக்குள் 4 முறை மோடியை தொடர்பு கொள்ள ட்ரம்ப் முயன்றார். மோடியோ அவரது போன் கால்களை அட்டன் பண்ணவில்லை. அமெரிக்க அதிபரின் தொலைபேசி அழைப்பை நிராகரிக்கும் துணிச்சல் உலக தலைவர்களில் மோடிக்கு மட்டுமே உண்டு. உலகின் 2வது பொருளாதார நாடான சீனாவும் விரைவில் 3வது பொருளாதார நாடாக உருவெடுக்க போகும் இந்தியாவும் கைகோர்த்திருப்பது சர்வதேச அரங்கில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். சீனாவை எதிர்கொள்ள இந்தியாவை நட்பு நாடாக வைத்திருக்க வேண்டியது அமெரிக்காவுக்கு அவசியம் என்று கூறியுள்ளார் நிக்கி ஹேலி. இனி குவாட் கூட்டமைப்பு தொடர்மா என்கிற கேள்வி எழுந்துள்ளது என ஃபாக்ஸ் நியூஸ் குறிப்பிட்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு மட்டுமே தான் அதிபர், உலகுக்கு அல்ல என்பதை ட்ரம்ப் நினைவில் கொண்டால் அவருக்கும் நல்லது, அனைவருக்கும் நல்லது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துகள். ஒரு அதிரடியான தகவல் கசிய தொடங்கி உள்ளது. பிரதமர் மோடியுடன் பேச அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 4 முறை முயன்றதாகவும், ஆனால் ட்ரம்பின் தொலைபேசி அழைப்புகளை மோடி நிராகரித்து விட்டார் என்றும் ஜெர்மன் நாளேடான பிராங்க்ஃபர்ட்டர் அல்ஜிமீன் தெரிவித்திருக்கிறது. இது மோடியின் கோபத்தையும் எச்சரிக்கை உணர்வையும் காட்டுகிறது என்று அந்த நாளேடு கூறியுள்ளது. ஜெர்மன் நாளேடு மேலும் என்ன கூறியது என்பதை பார்ப்போம். கடந்த சில வாரங்களுக்குள் 4 முறை மோடியை தொடர்பு கொள்ள ட்ரம்ப் முயன்றார். மோடியோ மிகுந்த எச்சரிக்கை உணர்வுடன் அவரது போன் கால்களை அட்டன் பண்ணவில்லை. ட்ரம்பின் போனை அட்டன் பண்ணி பேசினால் திடீரென்று செய்தியாளர்களிடம் நான் மோடியுடன் பேசிவிட்டேன், டீல் முடிந்து விட்டது என்று கூசாமல் பொய் சொல்லக்கூடும். அண்மையில் வர்த்தக வரி விதிப்பு தொடர்பாக வியட்நாம் பிரதமருடன் தொலைபேசி மூலம் ட்ரம்ப் பேசினார். அதற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் இரு நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டு விட்டது என்று அறிவித்தார். இதை கேட்டு வியட்நாம் பிரதமர் ஆடி போய்விட்டார். காரணம், இரு நாடுகளுக்கு இடையே எந்த டீலும் முடியவில்லை. ஒரு கற்றுசி காலாகத்தான் 2 பேரும் பேசிக் கொண்டனர். பொய் சொல்வதற்கு ட்ரம்ப் கூச்சப்படுவதில்லை. எனவே அவரிடம் பேசுவது குறித்து மோடி மிக எச்சரிக்கையாக இருக்கிறார். ட்ரம்ப் விரித்த வலையில் மோடி விழவில்லை. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் கூற்றுப்படி கடைசியாக மோடியுடன் ட்ரம்ப் பேசியது ஜூன் 17ஆம் தேதியில். அப்போது G7 மாநாட்டுக்காக கனடா போயிருந்தார் மோடி. கனடா வரை வந்த மோடியை அமெரிக்காவுக்கு வந்து தன்னை சந்தித்து விட்டு செல்லுமாறு போனில் அழைப்பு விடுத்தார் ட்ரம்ப். ஆனால் வேறு ஒரு நாளில் சந்திப்பதாக சொல்லிவிட்டு தாயகம் திரும்பி விட்டார் மோடி. காரணம், ட்ரம்ப் அழைப்பு விடுத்த அதே நாளில் பாகிஸ்தான் தளபதி ஆசிம் முனீர் வாஷிங்டனில் இருந்தார். முனீருடன் மோடியையும் சேர்த்து அமர்த்தி இரு நாடுகளுக்கிடையே ஒரு இணக்கப்பாட்டை தான் கொண்டு வந்து விட்டதாக கூறிக்கொள்ள திட்டமிட்டிருந்தார் ட்ரம்ப். அவரது சூழ்ச்சி வலையை மோடி கிழித்தெறிந்தார். அமெரிக்க அதிபரின் தொலைபேசி அழைப்பை நிராகரிக்கும் துணிச்சல் உலக தலைவர்களில் மோடிக்கு மட்டுமே உண்டு. ட்ரம்ப் மீது மோடிக்கு எரிச்சல் வர பல காரணங்கள் உள்ளன. பாகிஸ்தான் தலைமை தளபதி ஆசிம் முனீருக்கு விருந்தளித்தது, பாகிஸ்தானுடன் இணைந்து எண்ணெய் வளத்தை பெருக்க உள்ளோம் என்றும், எதிர்காலத்தில் பாகிஸ்தானிடமிருந்து பெட்ரோலை இந்தியாவே இறக்குமதி செய்யும் நாள் வரும் என்றும் ட்ரம்ப் கூறியது, இந்திய பொருளாதாரத்தை இறந்த பொருளாதாரம் என்றது, இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கும் இடையே போர் நிறுத்தத்தை நான் தான் கொண்டு வந்தேன் என்று ட்ரம்ப் கூறியது, அதை மோடி ஏற்க மறுத்தது என பல காரணங்கள். தனது தவறான அணுகுமுறையால் எதிரும் புதிருமாக இருந்த இந்தியாவையும் சீனாவையும் நெருங்கி வர வைத்து விட்டார் ட்ரம்ப். தற்போது சீனாவும் இந்தியாவும் ஒன்றுக்கொன்று தேவைப்படுகின்றன. சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி ஆகஸ்ட் 19ஆம் தேதி பிரதமர் மோடியை டெல்லியில் சந்தித்து பேசினார். அப்போது ஆகஸ்ட் 31ஆம் தேதி சீனாவின் தியான்ஜன் நகரில் நடைபெற இருக்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பங்கேற்க வருமாறு அழைப்பு விடுத்தார். அதை ஏற்றுக்கொண்ட பிரதமர் மோடி 7 ஆண்டுகளுக்கு பிறகு சீனா செல்கிறார். சீனாவை கட்டுப்படுத்தும் அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் திட்டத்தில் நடுநாயகமாக இருப்பது இந்தியாதான். இப்போது அமெரிக்க திட்டம் நொறுங்கிக் கொண்டிருக்கிறது என்று அந்த ஜெர்மன் நாளேடு செய்தி வெளியிட்டு இருக்கிறது. இதற்கு மத்தியில் அமெரிக்காவில் இறக்குமதியாகும் இந்திய பொருட்களுக்கு ட்ரம்ப் விதித்த 50% வரி இன்று ஆகஸ்ட் 27ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி 1 நிமிஷம் முதல் அமலுக்கு வருகிறது. இந்த நடவடிக்கைக்கு அகமதாபாத்தில் பதிலடி கொடுத்தார் மோடி.
அங்க நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய மோடி, எவ்வளவு அழுத்தம் வந்தாலும் அதை தாங்கும் வலிமையை நாங்கள் தொடர்ந்து அதிகரிப்போம். मेरी सरकार लघु उद्यमियों का, किसानों का, पशुपालकों का कभी भी अहित नहीं होने देंगी. दबाव कितना ही क्यों ना आए, हम झेलने की अपनी ताकत बढ़ाते जाएंगे. ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் மூலம் குஜராத்திலிருந்து நிறைய மின்சார ஆற்றலை பெற்றிருக்கிறோம். அதற்கு பின்னால் 20 ஆண்டு கால கடின உழைப்பு உள்ளது என்று குறிப்பிட்டார். आज आत्मनिर्भर भारत अभियान को गुजरात से बहुत ऊर्जा मिल रही है और इसके पीछे 2 दशकों की कड़ी मेहनत है. இத்தகைய முக்கியமான தருணத்தில் இந்தியாவுக்கான ஏற்றுமதி தடையை முழுமையாக நீக்கி இருக்கிறது சீனா. குறிப்பாக உரங்கள், அரிய வகை தனிமங்களை இந்தியாவுக்கு தாராளமாக வழங்க அந்த நாடு முன்வந்திருக்கிறது. மேலும் சுரங்கங்களை தோண்டும் எந்திரங்களை வழங்கவும் சீனா ஒப்புக்கொண்டிருக்கிறது. இரு நாடுகளுக்கு இடையிலான தரைவழி போக்குவரத்து மீண்டும் தொடங்கி இருக்கிறது. நதிநீர் தொடர்பான தகவல்களை இந்தியாவுடன் உடனுக்குடன் பகிர்ந்து கொள்ளவும் சீனா ஒப்புதல் தெரிவித்திருக்கிறது. இதன் மூலம் இந்திய வேளாண் துறை, ஆட்டோமொபைல் துறை அபார வளர்ச்சியடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து இந்திய பொருளியல் நிபுணர்கள் என்ன கூறினர் என்பதை பார்ப்போம். முதன்முறையாக சீனா வளைந்து கொடுத்து இந்தியாவுக்கு சாதகமாக திரும்பி இருக்கிறது. இந்தியாவுக்கு தேவையான உரங்கள், அரிய வகை தனிமங்கள், சுரங்கம் தோண்டும் எந்திரங்களை தாராளமாக வழங்க அந்த நாடு முன்வந்திருக்கிறது. இந்திய ஆட்டோமொபைல் நிறுவனங்களுக்கு ஓராண்டுக்கு 7500 டன் அரிய வகை தனிமங்கள் தேவைப்படுகின்றன. அவற்றை முழுமையாக வழங்க சீனா முன்வந்திருக்கிறது. இதன் காரணமாக இந்திய பங்கு சந்தையில் கார் உற்பத்தி நிறுவனங்களின் பங்குகள் கணிசமாக உயர்ந்துள்ளன. உலகின் 2வது பொருளாதார நாடான சீனாவும் விரைவில் 3வது பொருளாதார நாடாக உருவெடுக்க போகும் இந்தியாவும் கைகோர்த்திருப்பது சர்வதேச அரங்கில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று இந்திய பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஜவுளி, மருந்து, வேளாண் விளைபொருட்களை முழுமையாக வாங்கிக் கொள்ள ரஷ்யா முன்வந்திருக்கிறது. அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து போன்ற மேற்கத்திய நாடுகள் வெளிநாட்டினருக்கான குடியேற்ற விதிமுறைகளை கடுமையாக்கி வரும் சூழ்நிலையில் இந்தியர்களை அதிக அளவில் வேலைக்கு சேர்க்க ரஷ்ய நிறுவனங்கள் தயாராகி வருகின்றன. இது குறித்து ரஷ்யாவுக்கான இந்திய தூதர் வினய்குமார் டாஸ் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். ரஷ்யாவில் மனித வளம் தேவைப்படுகிறது. இந்தியாவில் திறமையான மனித வளம் உள்ளது. எனவே ரஷ்ய சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த நாட்டு நிறுவனங்கள் அதிக அளவில் இந்தியர்களை பணியமர்த்தி வருகின்றன. குறிப்பாக கட்டுமானம், ஜவுளி துறைகளில் பெரும்பாலானவர்கள் பணியமர்த்தப்படுகின்றனர். இதுபோல எந்திரங்கள் மற்றும் மின்னணு துறைகளிலும் இந்தியர்களுக்கான தேவை அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக தூதரக சேவைகளின் பணிச்சுமை அதிகரித்து வருகிறது என்று வினய்குமார் தெரிவித்தார். இந்தியா ரஷ்யாவுக்கு இடையே புதிய பொருளாதார வழித்தடத்தை செயல்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி இந்தியாவிலிருந்து சரக்கு கப்பல்கள் மூலம் ஈரான் துறைமுகங்களுக்கு பொருட்கள் கொண்டு செல்லப்படும். அங்கிருந்து சாலை, ரயில் மார்க்கமாக காஸ்பியன் கடல் பகுதிக்கு இந்திய பொருட்கள் எடுத்துச் செல்லப்படும். பின்னர் காஸ்பியன் கடல் வழியாக சரக்கு கப்பல்கள் மூலம் ரஷ்ய துறைமுகங்களுக்கு பொருட்கள் கொண்டு சேர்க்கப்படும். இதே வழித்தடத்தில் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு, எந்திரங்கள், உரங்கள் இந்தியாவுக்கு கொண்டு வரப்படும். இந்த வழித்தடத்தில் ரஷ்யா மட்டுமின்றி ஐரோப்பிய நாடுகளுக்கும் இந்திய பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படும். மேலும் ரஷ்யாவிலிருந்து ஆர்டிக் பகுதி வழியாக இந்தியாவுக்கு சரக்கு கப்பல் போக்குவரத்தை தொடங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் விளாடிவாஸ்டாக், இந்தியாவின் சென்னைக்கு இடையே புதிய கடல் வழித்தடம் திட்டத்தை செயல்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது ரஷ்யாவின் பீட்டர்ஸ்பர்க் நகரிலிருந்து மும்பைக்கு 8675 கிலோமீட்டர் தொலைவுக்கு சரக்கு கப்பல்கள் பயணம் செய்கின்றன. விளாடிவாஸ்டாக் சென்னை கடல் வழித்தடத்தில் பயண தொலைவு 5647 கிலோமீட்டராக குறையும். அதாவது 3000 கிலோமீட்டர் அளவுக்கு மிச்சம் பிடிக்க முடியும். இந்திய வெளியுறவு கொள்கையின் முக்கிய தூணாக ரஷ்யாவுடனான உறவு விளங்குகிறது. தற்போது அது மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
இதற்கு மத்தியில் சனிக்கிழமை என்று பேசிய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அமெரிக்காவை விளாசி தள்ளினார். அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை அதிகம் வாங்கும் நாடு சீனா. ஆனால் அந்நாட்டின் மீது அதிக வரி விதிக்கப்படவில்லை. ரஷ்யாவிடமிருந்து அதிக LNG வாங்குவது ஐரோப்பிய ஒன்றியம். ஆனால் அதன் மீதும் கூடுதல் வரி விதிக்கப்படவில்லை. ஆனால் இந்தியா மீது மட்டும் கூடுதல் வரி விதிக்கப்பட்டுள்ளது. இது நியாயமற்றது என்றார் ஜெய்சங்கர். We are not the biggest purchasers of Russian oil, that is China. We are not the biggest purchasers of Russian LNG. I'm not sure, but I think that is the European Union. We are not the country which has the biggest trade surge with Russia after 2022. I think there are some countries to the south. We are a country where actually the Americans said for the last few years that we should do everything to stabilize the world energy markets, including buying oil from Russia. Incidentally, we also buy oil from America, and that amount has been increasing. So, quite honestly, we are very perplexed at the logic of the argument that you had referred to. இதைத் தொடர்ந்து அமெரிக்காவிலேயே ட்ரம்புக்கு எதிர்ப்பு வலுக்க தொடங்கி இருக்கிறது. ஐநாவுக்கான முன்னாள் அமெரிக்க தூதரும் குடியரசுக் கட்சி தலைவருமான நிக்கி ஹேலி இந்திய அமெரிக்க உறவுகள் குறித்து நியூஸ் வீக் வார ஏட்டில் ஒரு கட்டுரை எழுதியுள்ளார். அதில் அவர் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம். சீனாவை எதிர்கொள்ள இந்தியாவை நட்பு நாடாக வைத்திருக்க வேண்டியது அமெரிக்காவுக்கு அவசியம் என்று கூறியுள்ளார் நிக்கி ஹேலி. ஒபாமா ஆட்சி காலத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஜான் கெர்ரி என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். தனது தவறான கொள்கைகள் மூலம் அமெரிக்காவின் நட்பு நாடுகளை ஒவ்வொன்றாக அந்நியப்படுத்தி வருகிறார் ட்ரம்ப். அவருக்கும் மோடிக்கும் இடையிலான பதற்றம் வருத்தம் தருகிறது. Current struggle between President Trump and Prime Minister Modi is unfortunate and ஒரு பெரிய நாடு தன்னுடைய மகத்துவத்தை காட்ட மற்ற நாடுகளை அச்சுறுத்த வேண்டியதில்லை. ராஜதந்திர வழிகளை விட உத்தரவு மற்றும் அழுத்தம் மூலம் தீர்வுகளை தேட ட்ரம்ப் முயல்கிறார். The capacity to do that without always slamming the table and pointing your finger at somebody and putting your finger in their chest and saying do this and do that or else. It's not always the best way to get things done. 60% பொருட்களுக்கான வரிகளை 0% குறைக்க இந்தியா முன்வந்திருக்கிறது. இது மிகப்பெரிய மாற்றம் என்றார் ஜான் கெர்ரி. அமெரிக்காவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் இந்தியா மீது ட்ரம்ப் விதித்த வரிகளுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதற்காக இந்தியா மீது ட்ரம்ப் வரி விதிக்கிறார். ஆனால் இந்தியாவை விட அதிக எண்ணெய் வாங்கும் சீனா மீது வரி விதிக்கவில்லை. இதன் மூலம் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இந்தியாவை இன்னும் நெருக்கமாக்கி இருக்கிறார் என சமீபத்தில் அளித்த நேர்காணலில் ஜான் போல்டன் தெரிவித்திருக்கிறார். And Trump seems to be, in the minds of many China experts, setting up to treat China more leniently than he's treated India, thus putting in jeopardy decades of American effort to bring India away from Russia, to bring India away from China, to join us in trying to push back on Chinese efforts to gain hegemony along its long Indo-Pacific perimeter. The secondary tariffs against India are intended to hurt Russia. It could push India back closer to Russia. புட்டின் இந்தியாவுக்கு வர இருப்பதையும் 2018க்கு பிறகு மோடி முதன்முறையாக சீனாவுக்கு செல்ல போவதையும் போல்டன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதற்கிடையே அமெரிக்க அதிபரின் வர்த்தக ஆலோசகரான பீட்டர் நவ்ரோ உக்ரைனில் அமைதி ஏற்பட வேண்டுமானால் அதற்கான பாதை இந்தியா வழியாகவே செல்கிறது என்று தெரிவித்திருந்தார். Then they use the money that they get from us when they sell us stuff to buy Russian oil, but then the Russians use the money to build more arms and kill Ukrainians. And President Trump sees that chessboard beautifully, and in many ways the road to peace runs through New Delhi. அவர் பேசியிருந்த காணொளியை தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள அரசியல் விஞ்ஞானியான இவான் ஃபீகன்பாம் அதற்கு ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். அதில் ஆரம்பத்தில் ரஷ்யாதான் போருக்கு காரணம் என்றார் ட்ரம்ப்.
பிறகு ஜெலன்ஸ்கி தான் போருக்கு காரணம் என்றார். பின்னர் சீனாவையும் மற்ற நாடுகளையும் காரணமாக கூறினார். இப்போது இந்தியாதான் போருக்கு காரணம் என்கிறார். இந்த அணுகுமுறையால் இந்தியாவுடன் உறவுகளை வலுப்படுத்த கடந்த 25 ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட அத்தனை முயற்சிகளும் வீணாகிவிட்டன என்று இவான் ஃபீகன்பாம் கூறியுள்ளார். ட்ரம்பின் வரி விதிப்புகள் இந்தியாவை சீனா மற்றும் ரஷ்யாவுடன் நெருக்கமாக கொண்டு செல்கின்றன. தற்போது இந்தியாவின் நிலைப்பாடு கிழக்கு நோக்கி சாய்ந்துள்ளது. சமீபத்தில் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மாஸ்கோ சென்றார். இந்த வாரம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் மாஸ்கோ செல்கிறார். சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி சமீபத்தில் இந்தியா வந்தார். பிரதமர் மோடி 7 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது சீனா செல்கிறார். இதையடுத்து இனி குவாட் கூட்டமைப்பு தொடருமா என்கிற கேள்வி எழுந்துள்ளது என ஃபாக்ஸ் நியூஸ் குறிப்பிட்டிருக்கிறது. CNN செய்தி சேனலில் ஃபரித் ஜக்காரியா என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். இந்தியாவுடன் நெருங்குவதற்காக கடந்த 25 ஆண்டுகளாக 5 அமெரிக்க அதிபர்கள் மேற்கொண்ட அத்தனை முயற்சிகளையும் ட்ரம்ப் ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டார். Consider the strategic outreach to India that began during the Clinton administration and was expanded on in a bipartisan manner over 25 years until now. Donald Trump's sudden, inexplicable hostility toward India reverses policies pursued under 5 administrations, including his own previous one. If it holds, this reversal may be the biggest strategic mistake of the Trump presidency so far. இனிமேல் தனது கொள்கைகளை ட்ரம்ப் மாற்றினாலும் ஏற்பட வேண்டிய பாதிப்பு ஏற்கனவே ஏற்பட்டு விட்டது. அமெரிக்கா நம்பகமான நாடல்ல என்கிற எண்ணம் இந்தியாவில் பரவலாக உருவாகிவிட்டது என்று ஃபரித் ஜக்காரியா கூறியுள்ளார். The damage is done. Indians believe that America has shown its true colors, its unreliability, its willingness to be brutal to those it calls its friends. They will understandably feel that they need to hedge their bets, stay close to Russia, and even make amends with China. The country is united in its shock and anger at Trump's insulting behavior. உள்நாட்டிலேயே ட்ரம்ப் மீதான விமர்சனங்கள் வலுத்து வருகின்றன. இனி ட்ரம்ப் இறங்கி வந்தாலும் மோடி எச்சரிக்கையாகவே இருப்பார். தனது ஒற்றை வரி உத்தரவுகள் மூலம் சகலவற்றையும் சாதித்துவிட முடியும் என நம்புகிறார் ட்ரம்ப். அமெரிக்காவுக்கு மட்டுமே தான் அதிபர், உலகுக்கு அல்ல என்பதை ட்ரம்ப் நினைவில் கொண்டால் அவருக்கும் நல்லது, அனைவருக்கும் நல்லது. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.